மக்களுக்கான விடியல் பயணம் திட்டம் மீது பிரதமர் மோடி வீண்பழி சுமத்துவதாக குற்றச்சாட்டு. மெட்ரோ ரயில்களில் கூட்டம் இல்லை என்ற பேச்சு புது புரளி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். மக்களவைத் தேர்தலில் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள பகுதிகளில் இன்று மாலை பரப்புரை நிறைவு. 49 தொகுதிகளில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு தீவிரம். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக மீனவர்களுக்கு எச்சரிக்கை. அதிகபட்சமாக கோவையை அடுத்த பில்லூர் அணைப்பகுதியில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவு. பழைய குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சிறுவன் உயிரிழந்ததன் எதிரொலி. நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் உள்ள அருவிகளில் குளிக்க 2வது நாளாக தடை விதிப்பு. திருவாரூர் அருகே வயல்வெளியில் தனியார் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயம். தனியார் பேருந்துகளுக்கு இடையே ஏற்பட்ட போட்டியால் விபரீதம். நாகை இலங்கை இடையே பயணிகளின் கப்பல் சேவை நாளை தொடங்குவதில் மீண்டும் சிக்கல். புதிய தேதி பின்னர் வெளியாகும் என அறிவிப்பு. 55,000 ரூபாயை நெருங்கியது ஒரு சவரன் ஆபரண தங்கம். கிராமுக்கு 80 ரூபாய் விலை உயர்ந்து 6,850க்கு விற்பனை. ஜம்மு காஷ்மீர் உதம்பூர் பகுதியில் அதிகரித்து வரும் வெப்பத்திலிருந்து வனவிலங்குகளை காக்க சிறப்பு ஏற்பாடு. விலங்குகளின் கூடாரங்களில் தண்ணீர் பழங்கள் வைத்து சரணாலய ஊழியர்கள் ஏற்பாடு. ஹரியானா மாநிலத்தில் சுற்றுலா பேருந்து தீப்பிடித்து எரிந்து 8 பேர் உயிரிழப்பு. காயமடைந்த மேலும் பலர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே கூண்டுக்குள் சிக்கியது சிறுத்தை. கிராம மக்களை அச்சுறுத்திய நிலையில் வனத்துறை நடவடிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.